Hello students, இப்போ நம்ம 9th standard science portion தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா unit 17ல இருக்க டாபிக் அனிமல் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டம் அப்படின்னா என்ன, அதுல இருந்து நம்ம என்னென்ன படிக்க போறோம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். So the variety of living organisms surrounding us is incomparable. So incomparison அப்படின்னா நம்ம கணக்கு எடுக்கவே முடியாத அளவுக்கு நிறைய உயிரினங்கள் நம்ம கூட வாழுது, நம்ம சரௌண்டிங்ஸ்ல வாழுது. So nearly 1.5 million species of organisms which has been described as different from one another. So மொத்தமா nearly 1.5 million species எல்லாமே ஒரே ஸ்பீஷிஸ் கிடையாது, ஒன்னு வந்து டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் அதான் சொல்லியிருக்காங்க. So the uniqueness is due to the diversity in the life forms, whether it is microbes, plants or animals. So இருக்க யூனிட்டி என்னன்னா எல்லாமே உயிர் வாழ ஜீவன் தான். லைக் ஒருவேளை மைக்ரோப்ஸா இருக்கலாம், இல்ல பிளான்ஸா இருக்கலாம். மைக்ரோப்ஸ்ன்றது கண்ணு தெரியாத உயிரினங்கள், ஆனா உயிர் உள்ளது தான். ஆனா சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கலாம். மைக்ரோப்ஸா இருக்கலாம், பிளான்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். Every organism exhibit variation in the external appearance, internal structure and behavior, mode of living, etc. So ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் என்னன்னா அது வேறுபட்ட தன்மை இருக்கு. அது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு டைம் எப்படி பிஹேவ் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. அண்ட் அதோட லிவிங் எப்படி உயிர் வாழும், சாப்பிட்டு உயிர் வாழுமா இல்ல தண்ணியிலே உயிர் வாழுமா அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. These versatile nature among living animals forms the base of diversity. So இதுதான் டைவர்சிட்டிக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க. So diversity among the living animals, organisms can be studied in an effective way by arranging animals in an orderly and systematic manner. So இது கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற போது என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த அனிமல்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரா ஆர்டர் சிஸ்டமேட்டிக் மேனர்ல அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். The study of various organisms would be difficult without a suitable method of classification. So நிறைய ஆர்கானிசம்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளாசிபிகேஷன் இல்லாம இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். So the method of arranging organism into groups on the basis of the similarities and differences is called classification. So ஒரு ஆர்கானிசம் அதோட சிமிலாரிட்டிஸ் எதெல்லாம் ஒத்து போகுது, எதெல்லாம் வேறுபடுது அப்படின்றத பிரிச்சு எழுதுறோம்ல, அது பேரு கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. Taxonomy is a science of classification which makes a study of wide variety of organism easy. So taxonomy ன்ற ஸ்டடி is a science of classification. அது நிறைய கிளாசிபிகேஷன் உள்ள ஸ்டடி. அது என்னன்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஈஸியா நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். It helps us to understand the relation among different groups of animals. இது taxonomy-ன்றதுன்னா ஒவ்வொரு வேறுபட்ட அனிமலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நாம படிக்கிறது இது ஈஸியா இருக்கும் சொல்றாங்க. First systematic approach to the classification of living organism was made by Swedish botanist Carlo Linnaeus. He generated the standard system for naming organism in terms of genus, species and more extensive grouping using Latin terms. So the first systematically classify பண்ணி living organisms அப்படின்றது classify பண்ணது யார் பார்த்தீங்கன்னா Swedish botanist Carlo Linnaeus அப்படின்றவர் தான் இதை first classification பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா லைக் ஜீன்ஸ், ஸ்பீஷியஸ் அண்ட் மோர் எக்ஸ்டென்சிவ் குரூப்பிங் அப்படின்ற மாதிரி லாட்டின்ல நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவர் பிரிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. So classifications of living organisms. So classification is the order of organisms, ordering the organism to group on the basis of the similarities, dissimilarities and relationships. So classifications என்னன்னா அந்த ஆர்கானிக் எதெல்லாம் ஒத்து போகுது, எதெல்லாம் ஒத்து போகல, அதுல ஒத்து போகாத விஷயங்களுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பத்தி இது சொல்றாங்க. So the 5 kingdoms classifications are first 5 kingdoms classification Monera, Protista, Fungi, Plantae and Animalia. So இதுதான் first 5 kingdom classification: Monera, Protista, Fungi, Plantae and Animalia. So these groups are formed based on the cell structure. இது எது மூலமா கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னா அதோட இருக்கிற வடிவங்களை பொறுத்து இதை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எவ்வளவு நியூட்ரிஷன் எடுத்துக்கோ, அதோட பாடி ஆர்கனைசேஷன், அதுல எப்படி நம்ம ஹியூமன்ஸ் ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு தெரியுது, அதே மாதிரி அதோட பொருட்கள் என்னென்ன, அது எங்க இருக்குன்றத அதை பத்தி ரீப்ரொடக்ஷன் எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. On the basis of hierarchy of classification, the organisms are separated into smaller and smaller groups which forms the basic unit of classifications. So hierarchy வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா சின்னதா இன்னும் groups மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. So first species. It is the lowest taxonomic category. For example, the large Indian parakeet, which is Pisatius erocata, and the green parrot, Petaceous kiramia, are the two different species of birds
They belong to different species, Erytha and Cramia, and cannot interbreed. ஸோ வந்து ஸ்பீஷியஸ் லைக் வந்து டிஃப்ரெண்ட் லைக் வந்து லோவஸ்ட் டாக்ஸானமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 கிளி இருக்கு. ஒன்று பேராகீட்னு ஒரு பேரட் இருக்கு அண்ட் கிரீன் பேரட் இருக்கு. கிரீன் பேரட் இருக்கு எல்லாருக்குமே தெரியும், பச்சை கலர்ல இருக்க பேரட். ஸோ 2 பேரட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ். ஆனால் பேர்ட்ஸ் தான் பட் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ். பட் இது ரெண்டுமே வந்து ஒன்று சேர முடியாது. ஓகேவா? அதான் இன்டர்பிரீட்னா இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இது குட்டி போக முடியாது, அப்படிதான் சொல்றாங்க ஸ்பீஷியஸ்ல. ஸோ ஜெனஸ், it is a group of closely related species which constitute the next higher category called genus. For example, the Indian wolf, Canis pallipus, and Indian jackal, Canis urals, are based in the same genus called Canis. ஸோ வந்து ரெண்டுமே வந்து க்ளோஸா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான ஜீன்ஸ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஹுல்ஃப் நிறைய இந்தியன் நரி பார்த்தீங்கன்னா கேனிஸ் பாலிபஸ் அப்படின்ற ஒரு வகை நரி நம்ம ஊர்ல இருக்கு. அண்ட் இந்தியன் ஜாக்கல்ன்றது அது இன்னும் ஒரு நம்ம சொல்றது சிறுத்தை மாதிரி ஜாக்கல், அது வந்து கேனஸ் அலன்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேனஸ்ன்ற ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரே ஜீன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அதான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி. A group of genera with several common characters forms a family. For example, leopard, tiger, and cat share some common characteristics and belongs to a larger cat family called Felidae. ஸோ லெப்பர்டுன்றது பார்க்கும்போது அது சிறுத்தைன்னு சொல்லலாம், இந்த புள்ளி வச்சு சுத்தாது அதுவும். அது வந்து டைகர், கேட், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். இது கேட், டைகர் அண்ட் லெப்பர்ட், இது மூணுமே பார்க்கும்போது ஒரு சிமிலாரிட்டி இதுக்கு இருக்கும். ஒரே ஒரு சிமிலாரிட்டி லைக் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காதுன்னா எங்க அம்மாவுக்கும் நான்வெஜ் பிடிக்காதுன்னா அப்புறம் ஜீன்ஸ் மூலமா வருதுல. ஸோ அதான் ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே ஒரே ஃபேமிலி கால் ஃபெலிடே அப்படின்ற லார்ஜர் கேட் ஃபேமிலி வந்து சேர்ந்துட்டு தான் இந்த ஃபெலிடேன்றது லெப்பர்ட், டைகர் அண்ட் கேட். ஸோ அதுதான் வந்து ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஆர்டர். A number of related families having common characters are placed in order, like monkeys, baboons, apes, and man also belongs to different families are placed in the same order called pyramids. Since all these animals possess some common features, they are placeable in the same order. So different இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா அதுதான் வந்து உண்மையான ஆர்டர். அப்படி வந்து monkeys, baboons பார்க்கும்போது அது டிஃப்ரெண்டான ஒரு குரங்கு. எய்ட்ஸ்ன்றது நமக்கு கொரில்லா கிட்டத்தட்ட இருக்கு, கொரில்லா மாதிரி இருக்கும். அண்ட் மனுஷங்களும் வந்து குரங்குல இருந்தா மனுஷங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாலுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் தான். நம்ம ஹியூமன் பீங்ஸ் ஒரு ஃபேமிலி, மங்கி ஒரு ஃபேமிலி, பேம்பு ஒரு ஃபேமிலி, ஆட்ஸ் ஒரு ஃபேமிலி, தனித்தனி ஃபேமிலி. பட் ஆனா வந்து ஒரே ஆர்டர், ஒரே ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வர நம்ம அதுதான் வந்து சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் சம் காமன், ஏதோ ஒரு காமனான விஷயங்கள் இருக்கும், அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். Related or similar orders together form a class. The order of different animals like rabbit, rat, bats, whales, chimpanzees, and humans share some common features such as presence of skin, mammalian glands. Hence, they are placed in the called mammalia. ஸோ வந்து கிளாஸ்ன்றது வந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேரக்டர் வந்து சேமா இருக்கும். லைக் வந்து நம்மளோட மெமரின் கிளான்ஸ் இருக்குல்ல, மெமரின் கிளான்ஸ் ஸ்கின் செதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வேவ்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்கின் வந்து ஹியூமன் ஸ்கின் மாதிரியே இருக்கும் பார்க்க தொட்டு பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் அதெல்லாம் இதுல என்ன சொல்றாங்கன்னா மேமலியா அப்படின்ற கிளாஸ் வந்து சேர்ந்து நம்மலாம். ஃபைலம். Classes which are related with one other constituents of phylum. The classes of different animals like mammals, birds, reptiles, frogs, and fishes constitute phylums. Chordata which add a notochord or backbone. So வந்து classes வந்து இன்னும் related with classes which related with one another. ஒன்றுக்கு ஒன்றுமே வந்து ஈக்குவலா ரிலேட் ஆகுறது ஃபைலம் சொல்றாங்க. So different animals like mammals, birds, reptiles, frogs, fish, இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக், ஃபிஷ், ரெப்டைல்ஸ்ன்றது crocodile அப்படி எடுத்துக்கோங்க. அது மூணுமே வந்து தனியாக தான் வருது. பட் வந்து அதோட கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. Chordata which has a notochord, அதாவது பேக் போன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிக்கிறது, பேக் போன் இல்லாதது தனியா பிரிக்கிறது வச்சுக்கோங்க. அது பேர் தான் வந்து ஃபைலம் அப்படின்னு சொல்றாங்க. Kingdom. It is the highest category and the largest division to which microorganisms, plants and animals belongs to. Each kingdom is fundamentally different from one another but has the same fundamental characteristics in all organisms grouped under the kingdom. The taxa of living organisms are in the hierarchy of the categories as follows.
ஸோ கிங்டம்ஸ் தான் இருக்கிறது ஹையர் கேட்டகரி. ஸோ அதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு அண்ட் அனிமல்ஸ் இருக்கு. ஸோ இது பெரிய கேட்டகரியில அதெல்லாம் இருக்கு. இது வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்டம்ல தான் வந்து குரூப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஹிட்டாச்சரி கேட்டகரி இருக்கு. லைக் வந்து ஒரு லைன் எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம், நெக்ஸ்ட் ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜெனஸ், ஸ்பீஷியஸ். ஸோ இதுதான் வந்து உண்மையான ஆர்டர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹிட்டாச்சரி கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜெனஸ், ஸ்பீஷியஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.